ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தக் லைஃப் இந்த திரைப்படம் விமர்சனத்தெல்லாம் நம்ம பார்த்து ரசிக்கிறவங்க ரசித்தாங்க, ட்ரோல் பண்ணுறவங்க ட்ரோல் பண்ணிட்டாங்க, கழிவு ஊற்றுறவங்க கழிவு ஊற்றிட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்சதை பேசி தீர்த்துட்டாங்க. இது எல்லாம் முடிஞ்சிச்சிங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது நம்ம என்ன வரும் உங்களுக்கே தெரியும். அதுக்கு அடுத்தது கண்டிப்பாக இந்த படம் முதல் நாள் வசூல் என்ன பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம அடுத்தடைய நம்மளுடைய ஃபோக்கஸ் எங்கே போகும்னா அங்கே தான் போகும். பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்துக்கலாம்ப்பா வாப்பா அப்படின்ற மாதிரி போகும். சரி, நாம் விசாரிச்சிட்டோம். இப்போ சார் பாக்ஸ் ஆஃபீஸ் கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, ஓவர்சீஸ் இங்கெல்லாம் என்ன பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணோம் சார். கலெக்ஷன் பண்ணி காலையிலேருந்து எல்லாருக்கிட்டையும் கேட்டு ஆளுக்கு ஒரு கதையை சொல்லிட்டாங்க, ஆளுக்கு ஒரு வசூல் சொன்னாங்க. இது நம்புகிற மாதிரியே இல்லைன்ட்டாங்க, இவ்வளோலாம் பண்ணலைன்றாங்க. நமக்கு விசாரிச்சதில்லை. சரி, ஓகே, ஒரு வழியாக கேட்டு ஆத்தென்டிக் பர்சன்ஸ் கிட்ட நம்ம ரெகுலராக கேட்குறவங்ககிட்டயே நம்ம கேட்டோம். இந்த படம் முதல் நாள் தமிழ்நாட்டில் வெறும் 11 கோடி தான் பண்ணியிருக்கான். அதாவது ஒரு 11லேருந்து ஒரு 12 கோடி தான் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. ஏன்னா அதுவே அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் 15 கோடி பண்ணிச்சாமே அப்படின்னு நான் கேட்டேன். வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க, ஒரே ஐடியா வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க. ஏன்னா நேற்று ஈவினிங் ஷோ நைட் ஷோலாம் பெருசாக ஒன்றுமே போகலை, படம் ஒன்றுமே இல்லை கலெக்ஷன் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஏற்கனவே ஆல்ரெடி டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தா கூட வரல, நிறைய பேர் தேட்டருக்கு வரல, நிறைய பேர் ரிட்டர்ன் போடுற மாதிரி போட்டுட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி ரிட்டன் டிக்கெட்டு கேன்சலேஷன் இருக்கிற தேட்டரில் நிறைய பேர் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் விட்டுடுவோம், அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். நம்ம விசாரித்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த திரைப்படம் முதல் நாள் ஒரு 12 கோடி ரூபா பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் செய்தி. அடுத்தது நம்ம எங்கே போவோம்னா அடுத்து கேரளாவில் போவோம். கேரளாவில் நம்ம கால் பண்ணி கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அந்த திரைப்படம் 1.5 கோடி பண்ணியிருக்கு முதல் நாள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு டே மட்டும் இந்த திரைப்படம் கேரளாவில் 1.5 கோடி கிராஸ் எடுத்திருக்கு அப்படின்னாங்க. சரி, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா இந்த படம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டோம். அவங்க 1.8 crore முதல் நாள் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் இந்த திரைப்படம் 1.8 crore பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்தது எங்கே போவோம்னா கர்நாடகாவில் உங்களுக்கே தெரியும், சில விஷயத்தால் இந்த படம் கர்நாடகாவில் ரிலீஸே ஆகலை. அதனால் கர்நாடகாவில் கலெக்ஷன் சொல்ல முடியாது. கர்நாடகாவில் 0 தான். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா அங்கேருந்து இன்னும் ₹1 கூட இந்த படத்துக்காக கிடைக்கல. அது ஓகே, அதை விட்டுருவோம். அடுத்தது ரெஸ்ட் ஆஃப் இந்தியா. கர்நாடகாவில் தானே பிரச்சனை, மற்ற மாநிலங்களில் எந்த பிரச்சனையுமே இல்லையே. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் எவ்வளோ பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 90 லட்சம் வரை பண்ணியிருக்கு. அவர் 8 வாரங்கள் கழித்து ஓடிடியில் படம் வெளியாகும் அப்படின்ற மாதிரி கமல் சார் அவர்கள் சொல்லியிருந்தார், மேடையிலேயே சொல்லியிருந்தார். அதெல்லாம் நிறைய மல்டிப்ளெக்ஸில் இந்த படம் ரிலீஸ் ஆகும், அதில் கலெக்ஷன் எக்கச்சக்கமாக பண்ணணும்னு எதிர்பார்த்தோம். ஒன்றும் பெருசாக பண்ணலை. அங்கேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் தான் இந்த திரைப்படமே வசூலாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்தது எங்கே போவோம்னா ஓவர்சீஸ், வெளிநாடு மார்க்கெட். கிட்டத்தட்ட யூஎஸில் மட்டும் அது 500K கிட்ட தாண்டி இருக்குது அப்படின்ற மாதிரி செய்திகள் அஃபிஷியலாக வந்துருச்சு. மற்ற நாடுகள் சிங்கப்பூர், மலேசியா, மொத்தத்தில் இந்த திரைப்படம் உலக அளவில் எவ்வளோ பண்ணியிருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 25லேருந்து ஒரு 28 கோடி தான் முதல் நாள் வசூலே ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி தான் செய்தி. இது என்னுடைய தனிப்பட்ட விஷயங்களும் கிடையாது, நான் கலெக்ட் பண்ண செய்தியை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு நாடுகளிலையும் எவ்வளோ செய்திகள், இது ஒன்று முன்ன இருக்கலாம், இல்லை தயாரிப்பு நிறுவனம் ஆஃபீஸில் எதனா வெளியிட்டாலும் வெளியிடலாம். அதை பற்றி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாம் எப்போவுமே வந்த கலெக்ஷன் மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். அந்த விதத்தில் இப்போ நம்ம சொல்கிறோம், இந்த திரைப்படம் முதல் நாள் ஒரு 25லேருந்து ஒரு 30 கோடி தான் கலெக்டே ஆகிருக்கும் படம் மொத்தமே வேர்ல்டு வைடு அப்படின்றது தான் எனக்கு நான் கலெக்ட் பண்ண செய்திகள். சரி, இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 11-12 கோடி தான் பண்ணிச்சுன்றீங்களே. தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு வெளியான படங்கள்லேயே எதுக்கு அதிக வசூல் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்தோம். அந்த வகையில் பார்க்கும்போது இதுவரை 2025ஆம் ஆண்டு வெளியான படங்களிலேயே முதல் நாள் அதிக வசூல் செய்த திரைப்படம் குட் பேட் அக்லி. இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 31 கோடி ரூபாய் வரை தமிழகத்தில் மட்டும் வசூல் பண்ணிச்சு. அடுத்தது பார்த்தோம்னா அஜித்குமார்களுடைய விடாமுயற்சி. இந்த திரைப்படமும் கிட்டத்தட்ட ஒரு 25-26 கோடியோ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் முதல் நாள் வசூல் பண்ணிடுச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரெட்ரோ திரைப்படம். அந்த திரைப்படமும் கிட்டத்தட்ட ஒரு 13 கோடியோ 14 கோடியோ சம்திங் தமிழகத்தில் முதல் நாள் மட்டும் வசூல் பண்ணிச்சு. அடுத்தது பார்த்தோம்னா இந்த தக் லைஃப் திரைப்படம், அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 11 கோடி 12 கோடி ரூபாய் வரை வசூல் பண்ணியிருக்கு. இதுதான் முதல் 4 படங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிராகன் திரைப்படம் இருக்குது. பிரதீப் ரங்கநாதன் நடித்த டிராகன் திரைப்படம் இந்த ஆண்டு வெளியான படங்களிலேயே முதல் நாள் அதிக வசூல் செய்த திரைப்படத்தில் 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த 5 படங்கள் தான் இன்று வரை, அதாவது இன்றைக்கி டேட் வரை 2025ஆம் ஆண்டு வெளியான படங்களிலேயே இன்றைக்கி தேதி வரை அதிக வசூல் செய்த டாப் 5 படங்கள். சரி, இந்த திரைப்படம் கமலஹாசன் அவர்களுக்கு லாபகரமாக அமையுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுது.
நிச்சயமாக சொல்கிறேன், இந்த திரைப்படம் லாபகரமாக அமையாது. நான் இப்பயே சொல்லிடுறேன். ஏன்னா வந்து 10 நாள் எப்பவுமே நான் உங்கள்கிட்ட வீடியோ பேசும்போது சொல்லுவேன், 10 நாளுக்கு அப்புறம் கன்ஃபார்மாக பண்ணி சொல்கிறேன் எவ்வளோ கலெக்ட் பண்ணணும், இந்த படம் லாபமாக நஷ்டமான்றதை நான் உங்களுக்கு எப்பவுமே ஆணித்தரமாக வந்து அழுத்தி சொல்லுவேன். ஒவ்வொரு வீடியோலையும் அடுத்த வீடியோஸில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம், அதில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன்னு சொல்லுவேன். இந்த படத்தை நான் இப்பயே சொல்லிடுறேன், இந்த திரைப்படம் வந்து அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு பெரிய தோல்வி படமாக தான் இருக்குது. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதே மாதிரி வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு மட்டும் அவங்க பெரிய அமௌண்ட்டு விற்றுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 145 கோடிக்கு என்னவோ வந்து இந்த படத்தை வந்து விற்றுட்டாங்க. அதில் மட்டும்தான் அவங்க எதிர்பார்த்த லாபம் வந்திருக்கும். ஏன்னா அது கூட இன்றைக்கி சேல் பண்ணதில்லை. இந்த படம் வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது ஒரு 3 படத்தையும் ஒன்றா சேல் பண்ணாங்க. அதில் வந்து ஒன்று விக்ரம், இன்னொன்று அமரன், அடுத்தது தக்லைஃப். இந்த 3 படங்களுமே ஒரே டைம் சேல் பண்ணனால அன்றைக்கி வந்து ஓடிடியோட பிஸ்னஸ் ஆதிக்கம் பெருசாக இருந்தது. நிறைய விலை கொடுத்துலாம் வாங்கியிருந்தாங்க. ஒருவேளை இந்த திரைப்படம் வந்து இப்போ ஓடிடியில் பிஸ்னஸ் ஆயிருந்தால் கூட இந்த அளவுக்கு ஆகிருக்குமா அப்படின்னு தெரியல. அன்றைக்கே விற்றதுனால அவங்க வந்து ஒரு நல்ல லாபத்தை ஓடிடி மூலமாக மட்டும் ஒரு 145 கோடி அவங்களுக்கு வருமானம் கிடச்சிருக்கு. டெலிவிஷன் அப்படி இப்படின்னு போட்டால் கூட ஒரு 20-25 கோடி விற்றுருந்தா கூட இதிலே வந்து ஒரு 170 கோடி வந்துருச்சு. ஓவர்சீஸ் ரைட்ஸு இந்த ரைட்ஸ்லாம் போட்டிங்கன்னா ஒரு 70-80 போட்டால் கூட 230 தான் வந்துச்சு. ஆனால் இவங்க பட்ஜெட் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ பட்ஜெட் தெரியாமல் வந்து நம்ம இந்த படம் வந்து லாபமாக நஷ்டமாக முழுசாக அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னை பொறுத்தவரை திரையரங்க வாயிலாக இவங்களுக்கு வந்து பெரிய நஷ்டம் அப்படின்றத மட்டும் உறுதியாக சொல்லலாம். மற்ற அதர் பிஸ்னஸில் வந்து அவங்களுக்கு லாபம் கிடச்சிருக்கா, அவங்க போட்ட பட்ஜெட்டோட அது அதிகமாக வந்துச்சா இல்லையான்றது நமக்கு அவங்க ப்ரொடக்ஷன் நிறுவனம் அஃபிஷியலாக இவ்வளோ செலவாச்சுன்னு சொன்னால் மட்டும் நம்ம சொல்ல முடியும். பட் திரையரங்க வாயிலாக நம்ம ஓப்பனாக சொல்லலாம், திரையரங்க வாயிலாக இந்த படம் வந்து வெளியிட்டவங்களுக்கும் சரி, இந்த திரையரங்க உரிமையாளர்களும் சரி பெரிய நஷ்டம் ஏற்படும் அப்படின்றது தான் வந்து இங்கே எல்லாருமே சொல்கிறாங்க. நம்ம மட்டும் சொல்ல, எல்லா திரையரங்க உரிமையாளர்களுமே சொல்கிறாங்க. ஏன்னா இதில் ஈவினிங் ஷோ நைட் ஷோலாம் பெருசாக கூட்டமே இல்லை. முதல் நாளே இப்படி இல்லைன்னா அப்போ வரும் நாட்களில் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு வந்து படத்தோடைய விமர்சனமும் சரி, படமும் சரி அந்த மாதிரி அமைஞ்சதுனால வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 2 வாரம் எங்களுக்கு எப்படி ஓட போகுதுன்னு தெரில. சில இடங்கள் என்ன சொல்கிறாங்களா, மாமன் டூரிஸ்ட் ஃபேமிலியில் நாங்கள் திருப்பி ஓட்ட போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம். அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் என்ன இருந்தாலும் இந்த முதல் 4 நாட்களாச்சும் நல்லா இருக்கும் நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ அந்த முதல் நாளே நல்லா இல்லைன்னு போது நம்ம எந்த கருத்தும் முன்வைக்க முடியாது. ஸோ 2ஆம் நாள் ஓரளவுக்கு பிக்கப் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தா 2ஆம் நாள் சுத்தமாக இல்லை அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு காலை காட்சி மதிய காட்சிக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, பெருசாக இல்லை, கூட்டமே இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு தான் வந்து தக்லைஃபோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் அப்படி தான் இருக்குது. இது வந்து உண்மை தான். இதை வந்து நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும், தமிழ்நாட்டில் உள்ள எந்த டிஸ்ட்ரிபியூட்டரோ தேட்டர் ஒன்று கேட்டாலும் இதே தான் சொல்ல போகிறாங்க. வேறு வழியே இல்லை. இந்த படம் வந்து வசூல் ரீதியாக ஒரு தோல்வி படமாக தான் இந்த திரைப்படம் இப்போதைக்கு அமைஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம கொஞ்சம் நாட்கள் செல்ல கூட நம்ம ஒரு ஆவரேஜான ஒரு வசூல் பெற்றால் கூட நம்ம தைரியமாக அடித்து சொல்லலாம். ஒரு 10 நாள் கழித்து நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்கிறேன் இந்த படம் லாபமாக நஷ்டமான்ட்டு. இந்த படம் முதல் நாளே பெருசாக இல்லைன்னு நினைக்கும் போது, 2ஆம் நாள் பிக்கப் ஆகிற அளவுக்கு விஷயங்கள் இல்லாத போது இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் படுதோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்றது தான் வந்து உண்மையான செய்தி. அடுத்த படத்தில் கமல்ஹாசன் அவர்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றியோடு களம் இறங்குவார்ன்றது நமக்கு தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.